ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப்ஸை வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது பிஓசி என்று சொல்லி பிஓசி செல்ஃப் பேங்கிங் சிஸ்டம்னு சொன்னாலே வரும். டைப் பண்ணிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்களோட பிஓசி பிரான்ச்சுக்கு கொண்டு போய் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சைன் அப் பண்ணி உங்களுக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து யூசர் நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ள இயலாது. பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் சைன்இன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணினோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து பிஓசி பேங்கால் தான் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு தருவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வேணுமெண்டா பாஸ்வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். வேறு எதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ள இயலாது. ஸோ யூசர் நேம் வந்து உங்களுக்கு டிஜிட்லாம் தந்திருப்பாங்க. அதே மாதிரி பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் நான் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து கொடுத்துட்டு சைன்இன்னை கொடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இந்த டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. பாருங்கள் எவ்வளோ பேமெண்ட் இருக்குது என்ற மாதிரி வந்து இதில் வந்து ஷோ ஆகுது. ஸோ அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஓசி பேங்க்லேருந்து யாருக்காவது நீங்கள் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் தேர்ட் பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பிஓசியில் இருந்து பிஓசிக்கு சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் தேர்ட் பார்ட்டி பிஓசி அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹெச்என்பி கொமர்ஷியல் இல்லாட்டிக்கு என்எஸ்பி போன்ற வேறு பேங்குக்கு வந்து சென்ட் பண்ண போகிறீங்கடா, காசு சென்ட் பண்ண போகிறீங்கடா, அதை பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு பேங்குகளுக்கு காசை வந்து சென்ட் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு வந்து 30 ரூபா காசும் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் பார்ட்டி பிஓசி அக்கௌண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். அதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ அந்த வகையில் நீங்கள் புதுசாக யாரையும் வந்து ஆட் பண்ணிக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் பாருங்கள் அதில் ஆட் பெனிஃபிஷரின்னு சொல்லியிருக்கு ப்ளஸ் போட்டு. அதே மாதிரி நீங்கள் பிஓசி பேங்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி பிஓசி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்கு. அதர் பேங்க்னு சொன்னால் அதில் பாருங்கள் அதர் பேங்க் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி அதர் பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு சொன்னால் அதர் பேங்க் கிரெடிட் கார்டுகளுக்கு வந்து நீங்கள் காசை வந்து செட் பண்ணி கொள்ளலாம். அந்த வகையில் பாருங்கள் நான் அட் பெனிஃபிஷரின்றது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது நீங்கள் யார் பிஓசி பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அவரோட நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை வந்து இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு அவருக்கு நைக் நேம் கேட்குது, பெனிஃபிஷரி நைக் நேம்னு சொல்லியிருக்கு. ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் அதை பிளாங்காக விடலாம். அடுத்து அவரோட பிஓசி அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து உங்களோட வெலூடான இமெயில் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் காசை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை உங்களோட மொபைல் நம்பருக்கும் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் கட் பண்ணியிருக்கு, இவ்வளோ பணம் வந்து சென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே பிஓசி பேங்கில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கல உங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்வாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் இமெயில் வெலூடான இமெயிலை வந்து அதில் வந்து சரியாக டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பெனிஃபிஷரி வந்து இதில் வந்து அட் ஆகிடும். அதில் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன மாதிரி வந்து காசை சென்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தேர்ட் பார்ட்டி பிஓசி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் பிஓசியிலேருந்து பிஓசிக்கு தான் வந்து காசை வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி பிஓசி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விண்டோஸ் ஷோ ஆகும். ஸோ அந்த வகையில் பாருங்கள் இல்லை செலக்ட் பெனிஃபிஷரின்னு சொல்லியிருக்கு. அங்கால மஞ்சள் கலர் டிக் கொண்டு வந்திருக்கு. அந்த டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க நேம் அவ்வளோவும் வரும். அதாவது பிஓசி பேங்க் அக்கௌண்ட் எத்தனை பேரை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ பேர் நேமும் வந்து அதில் ஷோ ஆகும். நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணி கொள்ளலாம். அடுத்த ஃப்ரம் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்களோட அக்கௌண்ட், அதாவது நீங்கள் எந்த பிஓசி பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு அதை கிளிக் பண்ணோன்னா ஷோ ஆகும். அடுத்து எவ்வளோ காசு ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ காசு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் அதில் டைப் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி கரன்சின்னு சொல்லியிருக்கு. கரன்சி யூஎஸ்டி எல்கேஆர் அப்படி என்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை டிக் பண்ணணும். நீங்கள் எல்கேஆரை செலக்ட் பண்ணி விடுங்க. மற்ற டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்து காசை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து அதில் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சேலரி ஒரு ஆளுக்கு போடுறீங்கன்னு சொன்னால் அந்த சேலரின்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி லோன் காசு ஏதாவது
அவங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லோன் என்று சொல்லி டைப் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு பே நோவாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்டேருந்து அவருக்கு அந்த செலக்ட் பண்ண பெனிஃபிஷரிக்கு வந்து காசு வந்து சென்ட் ஆகிடும். சென்ட் ஆகினோன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி உங்களோட இமெயிலுக்கு வந்து ரிசிப்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுலேயும் வந்து ஒரு ரிசிப்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்ற டைமில் வந்து அந்த ரிசிப்டை நீங்கள் பேங்கில் கொண்டு வந்து கழிச்சு கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிஓசியிலேருந்து பிஓசிக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான். நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.